உள்கட்சிக்குள் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அல்லது சசிகலா அவர்களையும் சந்திக்க முடியாமல் இருப்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அவர் திணறுகிறார் என்பது தெரிகிறது. அவருக்கு பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரிகிறது. அதை அரசியல் ரீதியாகத்தான் அவர் அதை கையாள வேண்டுமே தவிர, மறைந்த தலைவர்களுடைய பெயருக்கு களங்கம் இருக்கக்கூடிய வகையில் அல்லது ஒரு பெயரை வைக்கின்ற பொழுது அதுக்கு எதிர்ப்பு அல்லது இன்னொரு பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுடைய தியாகம், அது முத்துராமலிங்க அவர்களே எந்த தியாகம், அவரும் ஒரு சமுதாயத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கூட ஏற்கனவே சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் வைக்கக்கூடாது என்று எதிர்க்கிறதுடைய விளைவாக இப்பொழுது மோடியாக எல்லாருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். ஒன்று ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் என்று சொன்னால், சுந்தரலிங்கம் என்பவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பட்டியலின பிரிவில் இருந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பெயரை வைக்கவே கூடாது என்று மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இன்னொரு பெயர் வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அரசாங்க கட்டிடத்துக்கோ அல்லது விமான நிலையங்களுக்கோ அது எதுக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் நடைபெறாது. அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கின்ற பொழுது தேவையில்லாம சர்ச்சைக்குரிய விஷயங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தரப்பை நீங்க முழுமையாக திருப்திப்படுத்த முடியுமா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனா அதுக்கு எதிரான தரப்பு உங்களுக்கு எதிராக திரண்டுருவாங்க. தான் இருக்கக்கூடிய நிலைமைகள். அதனால அவர்கள் அரசியல் ரீதியாக நீங்க தினகரனோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நீங்கள் அரசியல் ரீதியாக பேசிட்டுக்குங்க. ஓபிஎஸ் அவரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை அது உங்களுடைய சகோதரர்கள், நீங்க எல்லாரும் பெரிய வேறுபாடு இல்லை, அதை நீங்க பேசிட்டு. ஆனால் இது சமூக முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய மாதிரி எந்த விதமான நான் அந்த பேர் வைப்பேன், அந்த வைப்பேன், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாங்கிறதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான நிலைமையை சீரழித்து விடும் என்ற கவலையை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சிகளுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய அரசியல் சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் மறைந்த தலைவர்கள் யாருடைய பெயரையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அவர்களை பலிகடா ஆக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். தான் என்னுடைய வேண்டுகோள் ஆகும்.